கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் விவாதிக்கப் போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு பயணிக்கலாம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி வரும் 31ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 9ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. இந்த நிலையில் வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப், கோவா, மணிப்பூர் ஆகிய 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் நேற்று முன்தினம் அறிவித்தது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் மத்திய பட்ஜெட்டை ஒத்திவைக்குமாறு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு நேற்று நேரில் சென்று மனு அளித்தனர். தேர்தலுக்காக பட்ஜெட்டை ஒத்திவைக்க தேவையில்லை, அவ்வாறு ஒத்திவைத்தால் மற்ற மாநிலங்களில் வளர்ச்சி பணிகள் பாதிக்கப்படும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தேர்தலை மனதில் வைத்து மக்களை கவரும் நலத்திட்டங்களை வாரி வழங்குவதற்கு பல்வேறு முன்மாதிரிகளை வரலாறு பதிந்து வைத்திருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சூழலில் பண மதிப்பிழப்பால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் கோபத்தை தணிக்க மத்திய அரசு பட்ஜெட்டை கருவியாக பயன்படுத்த முயலும். இது தேர்தல் நடத்தை விதி மீறலாகும் என்று எதிர்க்கட்சிகள் சந்தேகத்தை கிளப்புகின்றன. ஆளும் கட்சியின் உத்திகளும் எதிர்க்கட்சிகளின் குரலும் பல கேள்விகளை நம் முன் எழுப்புகிறது. பட்ஜெட்டை தள்ளி வைக்க எதிர்க்கட்சிகள் சொல்லும் காரணங்கள் நியாயமானவையா? எதிர்க்கட்சிகள் பாஜகவின் வெற்றியை தடுக்க முயல்கின்றனவா? பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் சலுகைகள் தேர்தல் முடிவுகளை பாதிக்குமா? பிற மாநில வளர்ச்சி பணிகளை தடுக்கின்றனவா எதிர்க்கட்சிகள்? பண மதிப்பிழப்பின் தாக்கத்தை குறைக்க பாஜகவுக்கு பட்ஜெட் உதவுமா? போன்ற கேள்விகளுடன் இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். பட்ஜெட் தாக்கல் எதிர்க்கும் எதிர்க்கட்சிகள், இந்த தலைப்பில் தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். ஒரு பட்ஜெட் என்பது தேர்தல் முடிவை தீர்மானிக்குமா? ஏன் பட்ஜெட்டை எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறார்கள்? இது முதல்ல பேசப்பட வேண்டும். அதை தாண்டி ஒரு வாரம் பட்ஜெட்டை தள்ளி வைக்கிறதுனாலையோ அல்லது ஒரு மாதம் தள்ளி வைப்பதனாலேயோ என்ன விளைவுகள் ஏற்பட்டுவிடப் போகிறது? ஏன் இதை சுற்றி மையமாக விவாதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? இதை நோக்கித்தான் கேள்வி நேரமும் பயணிக்க இருக்கிறது. நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு கனகராஜ் அவர்கள் வணக்கம். பாஜகவிலிருந்து திரு ராமநாதன் அவர்கள் வணக்கம். பிஎஸ்பியிலிருந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் வணக்கம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திருச்சி வேலுச்சாமி அவர்கள், நால்வருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்களும் இந்த விவாதத்தில் இணைய இருக்கிறார். நம்ம பயணிக்கலாம். திரு கனகராஜ் அவர்கள்ட்ட ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்வதை ஏன் எதிர்க்கிறீங்க? முதல்ல இந்த காரணம், நீங்க சொல்ற காரணம் தேர்தல் அப்படின்னு சொல்றது நியாயமானதா, ஏற்புடையதா? பட்ஜெட்டை ஏன் முன்னால் வச்சாங்க? நீங்கள் அதுலேருந்து தானே வரணும். பட்ஜெட்டை வழக்கமாக பிப்ரவரி கடைசியில் தானே வைப்பீங்க, இப்போ ஏன் முதல்ல வைக்கிறீங்கிற கேள்வி இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, இந்த நாடாளுமன்றத்தில் இருப்பதில் இந்த இப்போ தேர்தல் நடைபெறுகிற இடங்களிலிருந்து 100க்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ராஜ்யசபாவில் இருக்கிறவங்க ஒரு 20 பேர் இருக்கலாம். நீங்கள் இவ்வளவு பேரும் எங்கே போகணும்? பார்லிமெண்ட்டுக்கு போகணுமா, பிரச்சாரத்துக்கு போகணுமா? ஆம் ஆத்மி கட்சி, அதுக்கு 4 எம்பிக்கள் இருக்காங்க. அவங்க பட்ஜெட்டில் பேசணுன்னா எங்கே பேசுவாங்க? அந்த 4 பேரும் எங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க? பஞ்சாப்லேருந்து தானே. பஞ்சாபில் எலெக்ஷன் வருது இல்லை, கேம்பெயின் பண்ணுவாங்களா, அங்கே போவாங்களா? பார்லிமெண்ட்டில் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தளவில் 4 பிரதான கட்சிகள் இருக்காங்க. எஸ்பி, பிஎஸ்பி, பிஜேபி, காங்கிரஸ், இந்த 4 கட்சிகளும் இருக்காங்க. இதில் 3 எதிர்க்கட்சியினுடைய தலைவர்களும் பாராளுமன்றத்தில் இருக்காங்க. செல்வி மாயாவதி, முலாயம் சிங், அதே போல் அந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சோனியா காந்தி, ராகுல் காந்தி. இவங்க பட்ஜெட்டுக்கு போகணுமா, பிரச்சாரத்துக்கு போகணும்? அதே தானே பாஜகவுக்கும் எல்லா தலைவர்களும் பிரச்சாரத்துக்கு. நீங்கள் ப்ரொப்போசலை வைக்கிறீங்க. ப்ராப்ளம் என்னன்னா, இவங்கெல்லாம் இல்லைன்னா நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதன் மீது கருத்து சொல்வதற்கு எனக்கு கருத்து சொல்வதற்கு என்ன இருக்க முடியும்? அவங்கள பொறுத்தளவில் நீங்கள் இப்போ பிரதமர் எல்லா நாளும் பாராளுமன்றத்துக்கு போகிறதில்ல. வியாழக்கிழமை ராஜ்யசபாவுக்கு போவார். மற்றபடி அவர் துறை சம்பந்தமான கேள்வி வர்ற அன்னைக்கு சில நேரங்களில் இருப்பார். அதுவும் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அந்த ட்ரெடிஷனும் பிரேக் ஆயிடுச்சு. அது ஒன்றும் பிரதமர் தினசரி நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதெல்லாம் புரிந்து கொள்ளும்.
ப்ரொப்போசலை நீங்கள் வைக்கிறீங்க. அதன் மீது கருத்து சொல்ல வேண்டியவர்கள் எல்லோரையும் நீங்கள் ஒன்று என்ன கேட்குறீங்கன்னா, உன் தேர்தலை விட்டு அல்லது இங்கே வான்னு சொல்கிறீங்க. நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் ஒரு செப்டம்பருக்கு பின்னால், செப்டம்பரில் இதை சொல்லும்போது சிபிஎம் அதை அப்போஸ் பண்ணுச்சு. ஒன்று, இந்த செப்டம்பருக்கு பின்னால் இந்த 3rd குவார்ட்டர் என்பது நிச்சயமாக ஒரு பெரிய வீழ்ச்சி பொருளாதாரத்தில் இருக்குது. இப்போ இன்னைக்கு கூட பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ப்ராப்ளம் என்னென்னா, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நீங்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னால் வைக்கிற இது இருக்கு இல்லையா, எக்கனாமிக் சர்வே, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எல்லா விதமான முடிவுகளும் அடுத்த ஓராண்டுக்கு எடுப்பீங்க. நிதி ஒதுக்குறது, எந்த துறையில் கவனம் செலுத்துவது என்பதெல்லாம். நீங்கள் ஒரு குவார்ட்டரை விட்டுட்டு போவீங்களா? நீங்கள் திரு கனகராஜ் அவர்கள்ட்ட இன்னும் கூர்மைப்படுத்துவதற்காக பட்ஜெட்ல விவாதிப்பதற்கான எங்களுக்கு அந்த தளம் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அப்படின்றதுக்காக எதிர்க்கிறீங்களா, அல்லது தேர்தல் முடிவை இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யுன்றதுக்காக எதிர்க்கிறீங்களா? எல்லாம் சேர்ந்தது. ஒன்று, நீங்கள் நான் பாராளுமன்றத்துக்கு போகிறதா அல்லது தேர்தல் பிரச்சாரத்தில் இருப்பதா என்று சொல்லுகிற போதே அதில் என்னன்னா, ஒரு சமமான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்கிற காரணத்தை சொல்கிறேன். பிஜேபி இதுவரையிலும் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், அதனுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரு அம்சத்தை கூட இதுவரையிலும் நிறைவேற்றலை. எனவே அவர் நிறைவேற்றுவாருங்கிறதும் கிடையாது. இப்போ கூட நேற்றைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு, அப்படி தலைவர்களை தான் நாம் வச்சுருக்கோம். அப்படி அவர்கிட்ட எங்கள் டிமானிட்டைசேஷனில் எங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கோடி மிஞ்சும், அதையெல்லாம் நாங்கள் கொண்டு போய் ஏழைகளுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னவர்கிட்ட, என்னங்க 97% வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால், அதை பற்றி எனக்கு தெரியாது, இப்படி சொல்கிறவங்க தான் இங்கே இருக்காங்க. எனவே உங்களுடைய நோக்கம் என்பது நீங்கள் பட்ஜெட்டை இப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதல்ல பிரச்சனை. ஒரு வாய்ச்சொல்ல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வெறுமனே ஒரு விதமான வாக்குறுதிகளை மட்டும் சொல்லி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்க. நான் சொல்கிறேன், இது நவம்பர் 16ஆம் தேதி வருது இந்த அறிவிப்பு. செப்டம்பரில் அவங்க முடிவு பண்ணுறாங்க, நவம்பர் 16 தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தேர்தல் தேதியை எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க? ஒரு நிமிஷம் சொல்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம் சொல்கிறேன். அதற்கு பிறகு எதிர்க்கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து இந்த தேர்தலை இந்த மாதிரி நடத்துகிற பட்ஜெட்டை இப்படி தேர்தல் சமயத்தில் கொண்டு வர்றது என்பதே மிகப்பெரிய பிரச்சனை என்று சொல்லியிருக்காங்க. எனவே இதை அதுக்கு பின்னால் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாவற்றையும் விட முக்கியமாக 2012 பிஜேபி என்ன கேட்டுச்சு? தேர்தல் தேதியை அப்படியே பட்ஜெட் தேதி அப்படியே இருக்கட்டும், இது சரிதான், இது எதையும் பாதிக்காது, அது ரொம்ப முக்கியமானது, எனவே தள்ளி வைக்க வேண்டாம்னு பிஜேபி சொல்லுச்சா? சரி, நம்ம ஒவ்வொரு தளமாக வாதிக்கலாம். முதல் கட்டம், திருச்சி வேலுச்சாமி அவர்கள்ட்ட இந்த பிரச்சனை எழுப்பப்பட்ட போது பாஜக எப்படி அதை எதிர்வினையாற்றுறாங்கன்னா, இவங்களுக்கு தேர்தல் தோல்வி பயம் வந்துருச்சு அப்படின்றாங்க. நீங்க பட்ஜெட்டை ஒத்தி வைக்க சொன்னீங்கன்னா தேர்தல் தோல்வி பயம். காலையில் என்ன சாப்பிட்ட உடனே மறந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்முடைய தோழர் சொன்னார், 2012 இதே போல ஒரு பிரச்சனை வருகிற போது இந்த தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு பட்ஜெட்டை அறிவிப்பது நியாயம் அல்ல என்று பிஜேபி சொன்னது. அதை காங்கிரஸ் அரசு, மன்மோகன் சிங் அரசு அதை ஏற்றுக்கொண்டு பட்ஜெட்டை தள்ளி போட்டது. ஒரே ஒரு குறுக்கீடுக்காக நான் கட்டாயம் வருகிறேன். கனகராஜ் அவர்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, அந்த பட்ஜெட்டை தள்ளி போட்டதன் பின்னணியில் நிதி நெருக்கடி இருந்ததா அல்லது ஒரு ஜனநாயக ரீதியில காங்கிரஸ் ஒத்துக்கொண்டதா? ஏன்னா அந்த பார்வை முன்வைக்கப்பட்டுச்சா? இல்ல, நான் வந்துடுறேன். இல்ல, அதாவது அந்த ப்ரொபோசல் பட்ஜெட் என்னைக்கு இருக்கும் என்பதை அரசாங்கம் ஆரம்பத்தில் அறிவிச்சிருச்சு. அறிவிச்ச பிறகு பிஜேபி 2 காரணம் சொல்லுது. ஒன்று, நீங்கள் தேர்தல் நேரத்தில் வைக்கக்கூடாது, நாங்கள்லாம் பிரச்சாரத்துக்கு போகணும். 2, பிப்ரவரி மார்ச் என்பது எல்லாத்துக்கும் எக்ஸாம் நடக்கிற நேரம், மாணவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா என்று கேட்டது. அதன் பிறகு அது மாற்றி வைக்கப்படும். தொடருங்க, மன்னிக்கவும். ஆனால் நிதி நெருக்கடி இருந்தது என்பது உண்மை. ஆனால் கேட்டது பாஜக, இதெல்லாம் தெரியாத பாஜக. கேள்விக்கு பதில் கேள்வி, அன்றைக்கு இருந்த நிதி நெருக்கடியை விட இன்றைக்கு நிதி நெருக்கடி கூடி இருக்கிறதா குறைவேற இருக்கிறதா? ராமநாதன் அவர்கள்ட்ட கேட்கிறேன். நீங்க அதாவது அதெல்லாம் காரணம். நான் கேட்பது, இது ஒரு ஜனநாயக நாடு. எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் அவர் உரிமையை கேட்பதும் அதிலே நியாயம் இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஆளுங்கட்சியும் தான் ஜனநாயகத்துடைய பலமே. எதிர்கட்சியாக இருக்கிற போது எதை நியாயம் என்று சொல்கிறார்களோ, ஆளுங்கட்சியாக வந்ததற்கு பின்னாலே அது அநியாயம் என்கிறார் அவர்கள். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அவர்கள் சொன்ன நியாயத்தை ஏற்றுக்கொண்டோம். நீங்கள் ஆளுங்கட்சியாக வந்திருக்கிறீர்களே, இப்பொழுது நீங்கள் அதையே மறுத்து எதிராக செய்கிறீர்களே, எதிர்வினையாற்றுகிறீர்களே, இது நியாயமா என்று கேட்கிறோம். ரெண்டுக்கு இருக்கிற அடிப்படை வித்தியாசம் அதுதான்.
இதுல என்னன்னு கேட்டா இந்த ஒரு வாரம் மட்டும் தள்ளி போறதுனால என்ன வந்துச்சு, வருகிறதா இல்லையா என்பதில்லை. சில மரபுகளை நாம் கடைபிடிப்பது ஒரு ஜனநாயகத்தில் ரொம்ப தேவையான ஒன்று. தேர்தல் அறிவிப்பு வந்து விட்டது, கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துச்சு இல்லைங்களா? அதை அரசாங்கத்தில் இருக்கிறவர்களே, ஆட்சியாளர்களே அதை மதிக்கல, அதை காத்துல பறக்க விட்டாங்கன்னா அந்த தேர்தல் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் மக்களுக்கு மட்டும் எப்படி மரியாதை வரும்? அந்த மக்கள் மீது, இந்த ஜனநாயக தத்துவத்தின் மீது ஒரு மக்களுக்கு நம்பிக்கை வருவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டியதும் ஒரு அரசாங்கத்துடைய கடமை. இது அவங்ககிட்ட இவர் எதை பத்தியுமே கவலைப்பட போறதில்லை. இவர் என்ன வேணாலும் சொன்னாலும் அன்னைக்கு சொன்னீங்களே நீங்க செஞ்சீங்களான்னு கேட்க முடியாது. கேட்கறது கூட பார்லிமெண்ட்டுக்கே வர்றது இல்லையே பிரதம மந்திரி, வந்தாலும் கேட்பாங்க, அப்படியே கேட்டாலும் ஒரு பதில் சொல்ல போறதில்லை. திரு ராமநாதன் அவர்கள்ட்ட ரெண்டு முக்கியமானது, இதற்குள் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்கக்கூடிய ஜனநாயக பண்பு இல்லை. அதற்கப்புறம் திரு கனகராஜ் வந்து தேர்தல் தோல்வியை பற்றிலாம் அவர் கவலை இல்லை, சம வாய்ப்பு இங்க மறுக்கப்படுகிறது. 5 எம்பியா இருக்கிறவங்கள நீங்க ஒண்ணு அங்க போங்க இல்ல இங்க வாங்கன்னு சொல்றது எப்படி நியாயம்ன்ற ரெண்டு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இதுவே சமமான வாய்ப்பை கொடுப்பதற்காகத்தான். நீங்க பாத்தீங்கன்னா போன தடவை 2012 உள்ளதை நான் சொல்றேன். இந்த முறை பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பட்ஜெட் என்ற முடிவு 5-6 மாதங்களுக்கு முன்பே எடுக்கப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா முதல் கட்ட தேர்தலே பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி முடிந்து விடுகிறது. அதற்கு பிரச்சாரம் முடிவது என்பது 2ஆம் தேதி இருக்கும். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 1ஆம் தேதி வரையும் கிட்டத்தட்ட இந்த ஜனவரி மாதம் முழுவதும் அவர்கள் பிரச்சாரம் பண்ணலாம், எல்லா பிரச்சாரத்தையும் பண்ணலாம். அவர்கள் வந்து இந்த பண இழப்பு மதிப்பு அதனால் வந்து பாதிப்பு என்று இப்பொழுது இவர்கள் சொல்வதையெல்லாம் தாராளமாக பிரச்சாரம் பண்ணலாம். அதையெல்லாம் மக்கள் நிராகரிப்பார்கள் என்பது வேறு விஷயம். ஆனாலும் ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு. முதல் கட்ட தேர்தலும் 2ஆம் கட்ட தேர்தலும் இந்த பட்ஜெட் வெளியிடுவதற்கு முன்பே கூட முடிந்துவிட போகிறது. நீங்க கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 4ஆம் தேதியிலிருந்து தேர்தலே தொடங்குகிறது. கடந்த முறை 4 எம்பிக்கள் வர வேண்டாமா, அவர்கள் ஆம் ஆத்மியிலிருந்து பஞ்சாபிலிருந்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வரை அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு என்ன தடை இருக்கிறது? பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வரையும் தான் பாராளுமன்றத்தினுடைய கூட்டம். அதற்கு பின்னாலே அந்த பாராளுமன்ற கூட்டம் தேர்தலுக்கு பின்னால தான் நடக்க போகுது. 2012 நாங்கள் வந்து தேர்தலை ஒத்திக்க வைக்க சொன்னோம்னா அப்பொழுதெல்லாம் என்ன நடைமுறை அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தான் அந்த பட்ஜெட் என்பதால் தேர்தலே 2-3 கட்டங்கள் ஆக நடந்து கொண்டே இருக்கும். பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து இப்பொழுது இருக்கிற மாதிரி 2012 4ஆம் தேதியிலிருந்து அந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரையும் தேர்தல் நடைமுறையே இருக்கும். அந்த தேர்தல் நடைமுறையே அமுல்ல இருக்கும் பொழுது அந்த மாதிரி நீங்கள் ஒரு பட்ஜெட்டை வெளியிடுவது தவறு, அதனால பிரச்சாரத்துக்கு போகணும் என்று நாங்கள் சொன்னோம். இதுல என்ன இல்லையே, இப்ப ஜனவரி மாதம் முழுவதும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வரையும் பிரச்சாரத்தை நடத்துவதற்கு என்ன தடை இருக்கிறது? அவர்களுக்கு பிரச்சாரத்துக்கு ஆள் கிடையாது, கட்சியே கிடையாது, தோல்வி அடைவோம் என்பதெல்லாம் வேற விஷயம். ஆனாலும் கூட சட்டப்படி எந்த விதமான தடையும் கிடையாது 2ஆம் தேதி வரையும் பிரச்சாரம் நடத்துவதற்கு. தேர்தல் முடிவை இவ்வளவு ஆணித்தரமா பாஜக அதனால தான் தேர்தல் முடிவை திரு ராமநாதன் தேர்தல் முடிவை ஒட்டித்தானே இவங்களே இப்ப பாருங்களேன், என்னுடைய கேள்வி அதை நோக்கி தான் இருந்தது. காங்கிரஸ் ஒரு தரப்பில் இருந்து ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க, நீங்க தள்ளி நீங்களே ஒரு கூட்டணியை உருவாக்கி தரீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா என் கேள்வி, ஒருபுறம் ஜனநாயக ரீதியான கோரிக்கை முன்வைக்கப்படுது. ஒரு அரசியல் சட்ட நெருக்கடியை, நிதி நெருக்கடியை நாட்டிலே ஏற்படுத்தணும். அரசியல் சட்ட கடமை இது. பட்ஜெட் வெளியிடுவது என்பது ஒரு அரசியல் சட்ட கடமை. இப்ப வார்தா புயலால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குவதை அத்தனை கட்சிகளும் சேர்ந்து தடுக்கிறார்கள். இவங்க ஒரு பட்ஜெட்ல பட்ஜெட்ல நிதி ஒதுக்கணும், நான் ஒரே வர வேண்டும் திரு ராமநாதன் தடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். ஒரு நிமிஷம். மார்ச் 31க்கு முன்னால பட்ஜெட் தாக்கல் பண்ணலைன்னா அரசியல் சட்ட நெருக்கடி புரிந்து கொள்ள முடியும். இதுவரை நீங்க பிப்ரவரியில் நடத்தினதுல அரசியல் சட்ட நெருக்கடி வந்துருச்சா? பிரணாப் முகர்ஜி ஒரு வாரம் தள்ளி வச்சதுனால இப்போ நீங்க மார்ச் 8ஆம் தேதி முடிஞ்சிடும். 11ஆம் தேதி தானே ரிசல்ட் வெளியிடுறாங்க. ஒரு நிமிஷம். 9ஆம் தேதி இதை சொல்றதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போறதில்லை. நீங்க 15ஆம் தேதி நடத்தின போது வராத அரசியல் சட்ட நெருக்கடி இதுக்கு வந்துருமா? கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு என்ன அரசியல் சட்டம் குறுக்க நிற்கிது? அகழ்வாராய்ச்சி செய்கிறதுக்கு இந்த வருஷம் தொடர்றதுக்கு அண்ணாச்சி தான் சொல்லணும்.
அவர்தான் இல்ல, இன்னொரு பிரச்சனைக்குள்ள போயிட வேண்டாம். நான் கூர்மையாக இல்ல, இல்ல, தள்ளுறேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நான் அது திரு அண்ணா, ராமநாதன் அண்ணன் அவர்கள். சொன்னதுனால நான் இல்ல, சொல்றேன். ஒரே என்னுடைய எளிமையா இங்க அதாவது இருங்க. அரசியல் திரு சட்டம் ராமநாதன் இப்ப பார்வையாளர்கள் அந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலை பற்றி எல்லாம் யாருக்கும் ஒண்ணும் புரியாது. இதை தாண்டி இதை ஜனநாயக ரீதியில் அவங்க அதை எளிமைப்படுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதனால ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இதை தள்ளி வைக்கிறதுல என்ன சிக்கல் உங்களுக்கு வந்துரும்? ஒரே ஒரு சொல்லுங்க, நான் அடுத்த கட்ட நான் என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னா, இதுவரையும் உள்ள சிக்கல் என்னதுன்னா, கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இந்த பட்ஜெட் வெளியிடுவதால ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து புதிய அறிவிப்புகளை எல்லாம் நடைமுறைப்படுத்துவதில் பெரிய சிக்கல் இருக்கு. அதனால தான் என்ன சிக்கல்? ஆமா, பல ஒரு அதிகாரிகள் வாரமோ அல்லது 10 நாள்லயோ ஒரு ஆமா, மாதம் ஒரு அரசாணைகள் போடுவதிலோ அல்லது அரசு அறிவிப்புகள் வெளியிடுவதிலோ ஏப்ரல் மாதம், அது என்றால் ஒரு மாதம் தான் அதுக்கு வந்து கால அவகாசம் இருக்கிறது. அதனால தான் பிப்ரவரி 1ஆம் தேதி அப்படின்னு சொன்னா ஒரு 2 மாதம் 3 மாத தவணை கிடைப்பதால நாடு முழுவதும் இமயம் முதல் குமரி வரை உள்ள புதிய அறிவிப்புகளை எல்லாம் அறிவிப்பதற்கு, அரசாணை போடுவதற்கு அது வந்து ஏதுவாக இருக்கும். உங்கள் கருத்தை பிஎஸ்பி சார்ந்து நம்ம சொல்லணுன்றதுக்காக தான் இந்த விவாதத்துல உங்களுக்கான பங்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இந்த பிரச்சனையை எழுப்புகிற போதே பாஜக சொல்வது கருத்து கணிப்புல எல்லாம் நாங்க முன்னிலையில் இருக்கிறோம், எங்களுக்கு தோல்வி பயம்லாம் கிடையாது, இவர்களுக்கு தோல்வி பயம் வந்து விட்டதுன்றது தான் பாஜக தரப்பு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாஜகவை பொறுத்தளவுக்கு முன்னாடி வந்து வேலுச்சாமி சாரும் கனகராஜ் சாரும் சொன்ன மாதிரி அவர்கள் வந்து 2014 தேர்தலில் ஒரு மாயை ஏற்படுத்தி மோடி வித்தையை காட்டி அவங்க வந்து தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் அதன் பிறகு தொடர்ச்சியாக அவர்கள் வந்து சரிவைத்தான் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. முக்கியமாக தலைநகராக இருக்கிற, இந்தியாவினுடைய தலைநகராக இருக்கிற டெல்லியில் அவங்க வந்து மிக படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. பீகாரில் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. தவிர பாக்கிய பிறகு அருணாச்சல பிரதேசத்தில் அரசியல் சட்ட நெருக்கடிகளை ஏற்படுத்துகிற வகையில் வந்து அரசியல் ஒரு அந்த மொராலிட்டியை கூட மீறிய செயலை வந்து உச்சநீதிமன்றமே கண்டிச்சிருக்கு. இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தளவுக்கு, டிமானிட்டைசேஷனை பொறுத்தளவுக்கு இது வந்து மக்களை ஏமாற்றுகிற ஒரு செயல்ங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதாவது 2014 தேர்தல் பிரச்சாரத்தில் மோடியும் பாஜகவும் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். திரு ரஜினிகாந்த், இந்த பண மதிப்பு நீக்க நடவடிக்கையில எல்லாருமே எது சொல்லுவது வந்து இந்தியா முழுவதுமே மக்களுக்கு அதிருப்தி இருக்குன்றாங்க. ஆனா பாஜக சொல்லுது அதெல்லாம் இல்ல, நாங்க வெற்றி தான் பெற போறோம் அப்படின்ற இடத்துல தான் இந்த பட்ஜெட் ஒத்திவைப்பை பத்தி பேச வேண்டியிருக்கு. அவங்க சொல்லுவது நீங்க பட்ஜெட்டை ஒத்திவைக்க சொல்றதுக்கான காரணம் நீங்க தோத்துருவீங்கன்ற பயம்ன்றாங்க. அப்படி கிடையாது. அதாவது என்னன்னா, ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி பாகிஸ்தானுடைய எல்லையில் போயிட்டு இராணுவம் வந்து அட்டாக் பண்ணதா சொல்லி பிஜேபி வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொபகண்டா பண்ணாங்க. அந்த ப்ரொபகண்டாவை வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ஏற்கனவே இருந்த அரசுகள், காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட அரசுகள் வந்து இப்படி பல்வேறு தாக்குதல்கள் நடத்திருக்கிற ஒரு விஷயத்த ஏதோ வந்து இந்த அரசாங்கம் தான் இதை புதுசாக செஞ்ச மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் வந்து குறிப்பாக வந்து ஒரு போஸ்டர் அடித்து ஓட்டுறது, பேனர் வைக்கிறது, மோடியும் வந்து ஜெனரல் அதாவது மிலிட்ரி ஜெனரலுடைய போஸ்டர் வந்து போட்டு வைக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு, இன்னும் சொல்ல போனாக்கா வந்து அரசியலுக்கு எந்த விதத்திலையும் பொருத்தமற்ற செயல்களில் ஈடுபட்டாங்க. இப்போ இந்த அதிருப்தி வந்து நாடு முழுக்க நிலவுது. நூற்றுக்கணக்கான பெரியவர்களும் முதியவர்களும் படுகொலை செய்யப்பட்டு, நான் இதை வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், இது மோடியும் பாஜக அரசும் செய்த படுகொலைன்னு தான் சொல்லுவேன். அவங்க போய் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு இல்லைன்னா அவங்க ஏன் சாவ போறாங்க? இல்ல அதை தாண்டி அதெல்லாம் நீங்க நடத்துங்க, அதுக்கான வெளிதான் என்ன சொல்றேன்னா என் கேள்வி பட்ஜெட் தான், பட்ஜெட் தான் என் கேள்வி. அதெல்லாம் நீங்க மேடை உங்களுக்கு இருக்கு, பட்ஜெட் அதெல்லாம் மக்கள் எங்க கேக்குறாங்க, கேட்க முடியாதுங்கிறதுனால தான் இங்க வேற பிரச்சாரம். பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண பிறகு இந்த பட்ஜெட்டை வந்து நடத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களை, எங்களுடைய மாயாவதி தான் முதல்ல வந்து இதை எதிர்த்தவங்க. ஃபஸ்ட்டு வந்து நேற்றுக்கு முத நாள் பட்ஜெட்டுடைய அந்த இதை அந்த தாக்கல் செய்யறதை தள்ளி வைக்கணும்னு சொன்னதே இல்லை. ஏன் எதிர்க்கிறீங்க? ஏன் எதிர்க்கிறோம்னா, மக்களை ஏமாற்றுகிற விதத்துல இவர்கள் அறிவிப்புகளை வெளியிடுவார்கள் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் இப்போ ஒரு புள்ளி. இப்போ இவ்வளவு தூரம் நீங்க பண மதிப்பு நீக்க நடவடிக்கையினால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா சில சலுகைகளை காட்டி அதை மாத்திர முடியுமா? இல்ல இல்ல, ஒரு பட்ஜெட் வந்து தேர்தல் முடிவை தீர்மானிக்குமா? அதை நீங்க நம்புறீங்க? இருந்த போதிலும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து அரசியல் சட்ட விதிகளுக்கு எதிராக, அரசியல் மொராலிட்டிக்கு எதிராக கொடுக்க கூடாது என்பதுல நாங்க வந்து இதுல சட்ட விதி மீறப்பட்டிருக்கிறதா திரு கனகராஜ்? அப்ப தேர்தல் ஆணையம் அதனுடைய எல்லை எது? அப்படி மீறுகிற போது நமக்கு இதை எதுவுமே செய்ய முடியாதா? ரெண்டு விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குன்னு பாக்குறேன்.
அதாவது பொதுவாக பேசுகிறவங்கலாம் எனக்கு பெரிய அளவுக்கு அது அந்த சட்ட நுணுக்கங்கள் தெரியாது. ஆனால் பேசுகிறவங்க சட்டப்படி இதுக்கு ஒன்றும் பார் இல்லை, தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் சார் சொன்னார், நாங்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி போயிட்டா இந்தியாவில் வளர்ச்சியே போயிடணும். இந்த 2.5 வருஷத்தில் நான் ரொம்ப சீரியஸாக சொல்ல விரும்புகிற விஷயம், அவங்க மேனிஃபெஸ்டோவில் சொன்ன எந்த விஷயத்தையாவது பிரதானமாக சொன்ன விஷயத்தை அமுல்படுத்தினது கிடையாது. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லிக்கிறேன். அதில் இப்போ சமீபத்தில் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சுப்ரீம் கோர்ட்டில் வருது, பொதுநல வழக்கு. விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு, எனவே நீங்கள் விவசாய விளைபொருளுக்கு செலவு போக செலவோடு சேர்த்து 1.5 மடங்கு தர்றேன்னு சொன்னீங்க, அதை அரசாங்கம் கொடுக்கணுங்கிறது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதில் அஃபிடவிட் போடுறாங்க, அதுக்கு சாத்தியமே கிடையாது. என்ன நேர்மை உங்கள்கிட்ட இருக்குது? நான் என்ன கேட்குறேன், பீகார் எலெக்ஷன் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு? பீகார் எலெக்ஷன் போது இவர் என்ன சொன்னார், பின்தங்கிய மாநிலம், நான் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் தர்றேன்னு எல்லா கூட்டத்திலையும் பேசினாரா இல்லையா? இன்னைக்கு வேற கொடுத்துருக்காரா? அது ஸ்பெஷல் பேக்கேஜ் எதுவும் கொடுத்துருக்காரா? நீங்க நினைச்சா திரு ராமநாதன் சொல்றார், தேர்தல் பிரச்சாரத்துல சொல்லுங்க, நான் என்ன சொல்றேன், உங்களுக்கான வெளிதானே இருக்குன்றார். அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க பத்திரிகைகளை மற்ற விஷயங்களை நீங்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறீங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, டெல்லி கவர்மெண்ட்டை வேவு பார்க்கறதுக்கு ஹிந்துஸ்தான் டைம்ஸினுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரை நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டரை நீங்கள் பயன்படுத்தினீங்க. அவரோட மெயில் என்ன, அவர் அமித்ஷாவுக்கு என்ன போட்டார், பிஎம்ஓவுக்கு என்ன போட்டார்னு இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைனில் தூக்கி போட்டாங்க. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, என்டிடிவி ஏன் திரு சிதம்பரம் அவர்களுடைய கருத்தோடு எனக்கு 1008 முரண்பாடு இருக்கிறது. ஆனால் ஒரு முன்னாள் நிதியமைச்சர் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு டிமானிட்டைசேஷன் சம்மந்தமாக. நிறுத்திட்டீங்களே, நீங்கள் லெவல் பிளேயிங் ஃபீல்டு என்பது நீங்கள் கூட கேட்டீங்க, நீங்கள் அப்படி சொல்லாமல் சரி இந்த அணி தோத்தே போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எப்பா எங்கேருந்து வேணாலும் கோல் அடிச்சுக்கங்கன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் ஜனநாயகம் என்பது என்ன? எவ்வளவு மோசமான போட்டியாளராக இருந்தாலும், எவ்வளவு சமமற்ற தன்மை அவர்களுடைய பாப்புலாரிட்டியில் இருந்தாலும் 2 பேருக்கும் சமமான வாய்ப்பை கொடுப்பது தானே. திரு சுமந்த் சி ராமன் அவர்களும் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் திரு சுமந்த் சி ராமன். இந்த பட்ஜெட்டை ஒத்தி வைக்கணுன்ற அந்த கோரிக்கையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? திரு கனகராஜ் அவர்கள் சொல்வது லெவல் பிளேயிங் ஃபீல்டு இங்க ஒரு சமமற்ற நிலை இதன் மூலம் உருவாகும்னு சொல்றாங்க. இல்லை, இது சட்ட ரீதியாக ஒரு முறையில் பார்க்கலாம், ஒரு விதத்தில் தார்மீக ரீதியாக ஒரு விதத்தில் பார்க்கலாம். சட்ட ரீதியாக பார்க்கும்போது சட்டம் இன்று இருக்கும் சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. பட்ஜெட்டை முன்கூட்டியே அறிவித்து அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு சென்ற ஆண்டு செப்டம்பர்லேயே அதுக்கு அறிவிப்பு வெளியிட்டுட்டாங்க. அதனால் சட்ட ரீதியாக அவர்களுக்கு உரிமை இருக்கிறதா, ஏதேனும் சட்டம் மீறப்படுகிறதா என்று கேட்டால் இன்றைய காலகட்டத்தில் அது இல்லை. ஆனால் தார்மீகமாக அவர்கள் அவ்வாறு செய்ய வேண்டுமா? இதுக்கு 2 விதத்துலேயும் எக்ஸாம்பிள் இருக்குது. 2012 என்ன நடந்ததுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அப்போது காங்கிரஸ் யூபிஏ ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் இதே மாதிரி 5 மாநிலங்களில் தேர்தல் வரும்போது அவங்க February 28 மார்ச் 16 தள்ளி வச்சாங்க. அதே மாதிரி அதுக்கு தள்ளி வைக்காத ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. 2007 ஆண்டு யூபியில் நடந்த தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. ஸோ இது சட்ட ரீதியாக அணுக வேண்டிய விஷயமே அல்ல. இது தார்மீக ரீதியாக மாரல் கிரவுண்ட்ஸில் இது நியாயமா என்று பார்க்க வேண்டும். ஒரு மாநிலத்திற்கு தனிப்பட்ட முறையில் சலுகைகள் வழங்கப்படக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க. அது வழங்கப்படாது. ஆனால் நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் டேக்ஸ் ரேட்டை, இன்கம் டேக்ஸ் ரேட், வருமான வரி ரேட்டை நீங்கள் குறைக்கிறீங்க, வரம்பை எக்ஸம்ஷன் வரம்பை ஏற்றுறீங்க. இப்போ இது எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா மக்கள், இந்த 5 மாநிலங்களுக்கு உட்பட்டு எல்லா மாநிலங்கள் மக்களையும் பாதிக்க போகுது. நிச்சயமாக அது அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விவசாய கடன்களை ரத்து செய்யக்கூடிய சில திட்டங்கள், அது போன்ற இன்ட்ரெஸ்ட் மாரட்டோரியம் கொடுக்குற திட்டங்கள் நீங்கள் கொண்டு வரலாம். நிச்சயமாக அந்த 5 மாநிலங்கள் இருக்கிற மக்களையும் அது கவரக்கூடிய திட்டங்களாக இருக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் வருகிறது, மாநிலம் ஏதேனும் ஒரு மாநிலத்தில் தேர்தல் வரும், அதுக்காக பட்ஜெட்டே சமர்ப்பிக்காமல் இருக்க முடியுமா என்று கேட்டால் அது நியாயமான கேள்வி. ஆனால் இந்த முறை 5 மாநிலங்கள் கிட்டத்தட்ட 20% இந்தியாவுடைய, உத்தரப்பிரதேஷ் இந்தியாவுடைய மிகப்பெரிய மாநிலம், அதிக அளவில் எம்பிக்களை அனுப்பும் மாநிலம். ஸோ அதனால் உங்களுக்கு பாப்புலேஷன் வைஸ் இந்தியாவினுடைய 5ல் 1 பங்கு கிட்டத்தட்ட வாக்களிக்கும் செல்லும் பொழுது, இப்பொழுது நீங்கள் அவசரப்பட்டு, அதாவது உங்களுக்கு February 28 தான் வழக்கமாக இத்தனை ஆண்டு காலமாக பட்ஜெட் இருந்தது, அதை 1ஆம் தேதிக்கு முன்னாடி கொண்டு அதையும் நீங்கள் தொடர்ந்து
ஃபஸ்ட்டு ஓட்டு காஸ்ட் ஆகிறதே February 4. அதற்கும் முன்பு நீங்கள் பட்ஜெட்டை 3 நாளைக்கு முன்னாடி தாக்கல் செய்வது வந்து தார்மீகமான முறையில் எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது ஆளுங்கட்சி யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். சட்டத்தை நீங்கள் எவ்வாறு வேணாலும் சொல்லிக்கலாம், ஆனால் அது மாரலி அது கரெக்டா அப்படிங்கிறது அவங்க யோசிக்கணும். ஆமாம், சட்டத்தின்படி அது சரியாக இருக்கலாம், தார்மீகப்படி அது எந்த விதத்தில் நியாயம்ன்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. பாஜக தரப்பில் சொல்லப்படுவது வந்து எதிர்க்கட்சிகள் ஏதோ தேர்தலை மையப்படுத்தி இந்த பட்ஜெட்டை ஒத்திவைப்பதை போல, ஆனால் இங்கு இருக்கக்கூடிய விவாதத்தில் முன்வைப்பது பாஜகவுக்கு தான் தேர்தல் வெற்றி முக்கியமானதாக்கப்படுகிறதா, அதற்கு ஒரு துருப்புச்சீட்டாக பட்ஜெட்டை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்ளலாம். காத்திருங்கள். மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். பட்ஜெட் தாக்கல் எதிர்க்கும் எதிர்க்கட்சிகள் என்ற தலைப்பில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். ராமநாதன் அவர்கள்ட்ட தான் கடைசியாக சுமன் சி ராமன் அவர்கள் சொன்னது, சட்டம்லாம் விட்டுருங்க, தார்மீக ரீதியாகவே இது தவறுன்றார். தார்மீக ரீதியாகவும் இது வந்து சரியானது தான். தார்மீக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் என்ன தவறு இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியல. அவரா ஐயா சொல்றது கூட February 4 தேர்தல் தொடங்குகிறது அப்படின்னு சொல்றார். இந்த ஜனவரி மாதம் முழுவதும் அவர்கள் பிரச்சாரம் செய்வதில் எந்த விதமான தடையும் கிடையாது, தயக்கமும் கிடையாது. அவர்களுக்கு வேணா கட்சி அமைப்பு இல்லாமல் இருக்கலாம், அதனால பிரச்சாரம் பண்ண முடியாமல் இருக்கலாம், அது வேட்பாளர் நிறுத்துவதற்கே ஆள் கிடைக்காம இருக்கலாம், அதனால உள்ள பிரச்சனையை தவிர அண்ணன் கேட்டார். இது வந்து ரெண்டரை இல்ல ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, 2.5 வருஷம் கனகராஜ் அண்ணன் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம். ஏன்னா 4 பேருக்கு நம்ம பதில் சொல்லணும். கனகராஜ் அண்ணன் சொன்னாங்க என்ன இந்த 2.5 வருஷமா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு கூட இப்ப இணையம் துறைமுகம் 30,000 கோடி ரூபாய்க்கு ராமநாதன் நீங்க ஜெயிக்கிறதா உறுதி தெரியல, அப்புறம் தள்ளி வச்ச என்ன நட்டம் ஜெயிக்கிறது உறுதி. அது அரசியல் சட்டம் யாருக்கு? அரசியல் சட்டம் ராமநாதன் ஒரே நீங்க கேட்ட 4 பேருக்கு அவர் தான் பதில் சொல்லணும். பொருளாதார நெருக்கடியை உருவாக்கிர கூடாது இந்த நாட்டுக்கு. திரு ராமநாதன் எங்க இருங்களேன், இப்ப எங்க சிக்கல் வந்துருச்சுன்னா, நீங்க அவங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா அவங்க அமைதியா இருக்கிறாங்க. நீங்க விவாதத்தெல்லாம் கவனிச்சா நீங்க அதை விட்டு விலகிறப்பதான் எல்லாரும் திரும்ப வர வேண்டி இருக்கு. அதனால என்ன கேக்குறேன், 2 வருஷமா என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு அது விடுங்க, அது இல்ல. ஆமா, தேர்தல் அறிக்கையில நாட்டினுடைய வளர்ச்சி, முன்னேற்றம், வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னா, ராயபுரம் முனையத்தை வந்து இன்னைக்கு 3வது முனையமாக இன்னைக்கு தொடங்கி இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு தாம்பரத்தை 4வது முனையமாக ஆக்குவதற்கு ரொம்ப ஸ்பெசிபிக்கா கேட்டேன். விவசாயிகள் செத்து கொண்டு இருக்கிற போது அது என்னது, விவசாயிகள் அந்த இறந்து போன விவசாயிகள் குடும்பத்தோடு உட்கார்ந்து டீ குடிக்க போறேன்னு உட்கார்ந்து 400 பேரா மகாராஷ்டிராவில் கூட்டி வச்சு டீ குடிக்கும் போது, நான் உங்கள் விளைபொருளுக்கு 1.5 மடங்கு தருவேன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல அது சாத்தியம் இல்லைன்னு கைவிரிக்கிறது. எல்லா பொருட்களுக்கும் அந்த மாதிரி சாத்தியம் இல்லை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து ஒரு தக்காளி விளைவித்தால் அதற்கு உடனடியே மத்திய அரசாங்கம் விலை வைக்க வேண்டும் என்று சொன்னால் தக்காளி 50 ரூபாய்க்கும் போகும். எந்த பொருளுக்கு நீங்க 1.5 மடங்கு கொடுத்திருக்கீங்க? வெங்காயம், தானியங்களுக்கெல்லாம், அரிசிக்கோ கோதுமைக்கோ பருப்புகளுக்கோ உரிய விலை மத்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு கூட விவசாயிகள் தற்கொலையோ அவர்கள் குடும்ப பிரச்சனையால தான் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று மாநில அரசாங்கம் சொல்லுகிறது. மாநில அரசாங்கம் தான் எஃப்ஐஆர் போடணும். ரைட். நான் என்னன்னாங்க, இப்போ 3 விதமான கருத்துக்கள் வரப்ப, ஒரு பால் வரப்ப நீங்க இன்னொரு பந்தை அடிச்சு விளையாட ஆரம்பிச்சீங்க. ஒரே ஒரு கேள்விக்கு வருகிறேன். இருங்க, கட்டாயம். இப்போ ஒன்று தார்மீக ரீதியில சரியில்லைன்ற ஒன்று. இப்ப திருச்சி வேலுசாமி அவர்கள் சொல்லுவது, உங்களுக்கு தான் வெற்றி உறுதியாயிடுச்சுன்னா அதுல தள்ளி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்ன்ற, ரெண்டுக்கு எதுக்காவது பதில் சொல்லுங்க. என்னைக்கு தேர்தல் வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும், அதனால வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு இல்லை. என்னைக்குமே பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணாதீங்க, அல்லது என்னைக்குமே தேர்தல் வைக்க கூடாதுன்னு கேட்டா தோல்வி வந்து உறுதி என்பதை ஒத்துக்கொள்வதாகும். அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி உறுதியாகிவிடும் என்பதால தான் பட்ஜெட்டையாவது ஒத்தி வைங்க. இது வந்து ஒரு சட்ட நெருக்கடி வரட்டும், எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு உண்டான நன்மைகள் எல்லாம் இது வந்து முடக்கப்படும். அதனால தமிழ்நாடு, நீங்க தமிழ்நாட்டுல பிரச்சாரம் பண்றீங்க, உள்ளாட்சி தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்றீங்க, இந்த மாதிரி 5 மாநில தேர்தல். அடுத்தாப்புல என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்கே நகர்ல இடைத்தேர்தல் வருது, அதனால பட்ஜெட்டை ஏப்ரல் மாசத்துக்கு அதற்கு பின்னால கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சி வேலுசாமி உள்ளாட்சி தேர்தல் வருது. ஏன்னா அந்த பாயிண்ட் வாங்க திரு ராமநாதன், இதே தான் மத்திய அரசுமே சொல்லுது.
மத்திய பட்ஜெட் என்பது மாநிலத்துல ஒவ்வொரு கட்டமும் தேர்தல் வந்துகிட்டு தான் இருக்கும். அதற்காக மத்திய பட்ஜெட் எல்லாம் நம்ம ஒத்தி வைக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், எங்க கருத்தையே நான் சொல்றேங்க. 2012 இதே போல ஒரு நிலைமை வருகிற போது இதே பிஜேபி பட்ஜெட்டை ஒத்தி போடுங்கள், தேர்தல் அறிவிச்சாச்சு, அதனால தள்ளி போடுங்கன்னு சொன்னாங்க. அப்படி செய்யாவிட்டால் அது ஜனநாயக நெறிமுறைகளுக்கு முரணானது. இவங்க சொன்னாங்களா இல்லையா? அத்வானி சொன்னாரா இல்லையா? பிஜேபி தலைவர் சொன்னாங்களா இல்லையா? அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தள்ளி வைத்தோம். நேத்து நீங்க சொன்னதுதான் நியாயம்னு சொன்னதை நாங்க ஏற்றுக்கொண்டு தள்ளி வச்சிருக்கிறோம். நேத்து நியாயம்னு சொன்னதை இன்னைக்கு நீங்க அநியாயம் சொல்றீங்க, நாங்க சொல்லல. திரு சுமந்திரன் கேக்குறோம். காங்கிரஸ் தரப்புல சொல்வதை போல பாஜக இரட்டை வேடம் போடுகிறதா? இந்த பட்ஜெட் சார்ந்து ஒத்திவைப்பு கோரிக்கை எடுக்கிற அந்த தீர்மானம் சார்ந்து இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறதா? நீங்க அப்படிதான் பார்க்கறீங்களா? நிச்சயமா 2012 வந்து நீங்க கேட்குறீங்க, இது வந்து ஜனநாயகத்துக்கு சரியாக வராது, இது வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கும் ஒரு நடவடிக்கை இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யறது தேர்தலுக்கு முன்பு, அதனால நீங்க ஒத்தி வைக்கணும்னு கேட்குறீங்க. அதனால February 28 பிரசன்ட் பண்ண வேண்டிய பட்ஜெட்டை March 16ஆம் தேதிக்குள்ள நிதி அமைச்சர் வந்து பிரசன்ட் பண்றாரு. ஸோ யூபிஏ அரசு அதை செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து நீங்கள் என்ன காரணத்தை கொண்டு நீங்கள் அதே ஸ்டாண்ட், என்ன 5 ஆண்டு காலம் இடைவெளி இருக்கிறதே தவிர என்ன காரணத்துக்காக உங்கள் நிலைப்பாட்டையே நீங்கள் மாற்றிக்கிறீங்க? இப்போ ஆட்சியில் இருக்கிறீங்க, அதனால் நாங்கள் மாற்றிக்கிறோம், நாங்கள் என்ன வேணால் பண்ணலாம், எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குங்கிற ஒரு காரணமே தவிர வேற எந்த விதத்திலையும் இது நியாயப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக சட்டத்தில் வந்து நீங்கள் அது அன்னைக்கு இதே சட்டம் தான், யூபிஏ ஆட்சியில் இருக்கும் போதும் இதே சட்டம் தான், அவர்களுக்கும் வந்து இது போஸ்ட்போன் பண்ண வேணும், எந்த விதமான சட்ட சிக்கல்னால அவங்க வந்து அதை மாற்றலை. ஆனால் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கேட்டாங்க. அஃப்கோர்ஸ் அதில் இன்னொரு ஆர்குமெண்ட் இருக்குது. அந்த பட்ஜெட் 2012 வர பட்ஜெட்டில் நிறைய கடுமையான நடவடிக்கைகள் வந்து அறிவிப்புகள் இருக்கும், அதனால யூபிஏவும் வந்து இது போஸ்ட்போன் ஆகிறதே நல்லது நினைச்சுக்கிட்டு போஸ்ட்போன் பண்ணாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அடிப்படையாக பாஜக கேட்ட எடுத்த ஒரு நிலைப்பாடு 5 ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றப்படுகிறது. அதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, இவர் திரு ராமநாதன் சொன்ன காரணங்கள், அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கு இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கோம், அந்த திட்டம் கொண்டு வந்திருக்கோம், அது வந்து அதுக்குள்ளே போக விருப்பப்படலை, அது வந்து ஒரு பெரிய தனி விவாதத்துக்கே எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் எவ்வளவு அறிவிப்புகளாக இருக்குது, எவ்வளவு ஆக்சுவலாக நடைமுறை செய்ய வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதம். ஆனால் அடிப்படையாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரயில் பட்ஜெட்டும் மத்திய பட்ஜெட்டுக்கு உடன் தான் வரப்போகுது. இப்போது உத்தரப்பிரதேஷுக்கு 20 புது ரயில்கள்னு ஒரு அறிவிப்பு வருதுன்னு வைங்க. இப்போ அதையாவது ஒரு மாநிலத்துக்கு, எந்த மாநிலத்துக்கு அறிவிக்கிறீங்கன்னு ரயில் பட்ஜெட்டில் சொல்லணும் இல்லையா? இந்தியா முழுவதும் நாங்கள் புதிதாக ரயில் விடுவோம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு மாநில ரீதியாக எவ்வளோ புது ரயில் பட்ஜெட்டில் முடிஞ்சப்பறம் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கு 3 புது ரயில்கள் வரப்போகின்றன அப்படின்னு தான் வந்து அறிவிப்பு தமிழ் பத்திரிகைலாம் வரும், பேப்பரில் வரும். இப்போது உத்தரப்பிரதேஷுக்கு ஒரு 10 புதிய ரயில்கள் அறிவிப்பு, உத்தராகண்டுக்கு 4 புது ரயில்கள் அறிவிப்புன்னா நிச்சயமாக அந்த மாநிலத்தில் இருக்கும் மக்கள் மனசை எப்படி அது அஃபெக்ட் பண்ணாம இருக்கும்? ரஜினிகாந்த் அவர்களிடம் நம்ம தொடர்ந்து பேசலாம். பல நேரங்களில் பார்க்கிறோம், நீங்க மத்திய பட்ஜெட் தேர்தல் முடிவா அப்படி ஒன்றும் தாக்கம்லாம் செஞ்சிடல. சில நேரங்களில் சாதகமாக இருக்கு, சில நேரங்களில் பாதகமாக அமைஞ்சதெல்லாம். இந்த அறிவிப்புகள்னாலே மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்றதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் முடிவு இருக்கு. அது ஏதோ பாஜக இதற்காகவே சலுகைகளை அறிவிச்சிடும், அதனால ஓட்டு வாங்கிடும்ன்றதை எப்படி? ஒரே ஒரு விஷயத்த நான் வந்து பிஜேபி கிட்ட வைக்கிறேன், மோடி கிட்ட வைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன சொல்றாங்க, இந்த பண மதிப்பு இழப்பு அறிவிப்பு வந்த பிறகு 90% மக்கள், நாட்டு மக்கள் வந்து எங்களுடைய அந்த நடவடிக்கை கருப்பு பண ஒழிப்பு அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இந்த நடவடிக்கையை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நீங்கள் வந்து பட்ஜெட்டை வந்து முன்கூட்டி வந்து நடத்தி அதில் சில மாய்மால வித்தைகளை காட்டாமல் இந்த தேர்தலை பட்ஜெட்டை தள்ளி வச்சுட்டு இந்த பண மதிப்பு இழப்பை வந்து நீங்கள் அறிவிச்சிருக்கீங்கல்ல, இதுக்கு மக்கள் வந்து உண்மையிலே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் பட்ஜெட்டை ஒத்தி வச்சுட்டு தேர்தல் நடத்துங்க. இல்லை, நீங்கள் ரெஃபரண்டம் மாதிரி போறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா திரு ரஜினிகாந்த், அப்படி அந்த அதிருப்தி எல்லாம் இருந்தால் மக்கள் சில சலுகைகளுக்காக ஓட்டு போட்டுருவாங்களா? இப்போ பாருங்க, 1996 பட்ஜெட்ல நரசிம்மராவ் அவர்கள் செய்த மாற்றங்கள் தேர்தலில் பெரும் பயனை தரல. 97 சிதம்பரம் தாக்கல் செய்த கனவு பட்ஜெட் 98 பாஜக வருவதை தடுக்க முடியல. அதனால சலுகைகள்னாலேயே தேர்தல் முடிவு மாறி எப்படி நீங்க நம்புறீங்க? உத்தரப்பிரதேச பொறுத்தளவுக்குங்க,
பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய வெற்றி வந்து தடுக்க முடியாது. என்னன்னா இதுக்கெல்லாம் முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் 70% வந்து பகுஜன் சமாஜ் கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா வாரணாசி மோடி வந்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இல்லையா, வாரணாசி தொகுதியில எம்பிக்கெல்லாம் ஒரு கிராமத்தை தத்தெடுக்குன்னு சொன்னாங்க பாருங்க. மோடி தத்தெடுத்த அந்த கிராமத்துல ஊராட்சி மன்ற தலைவரா பிஎஸ்பி சார்ந்தவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பிஎஸ்பி கட்சி தான் அங்க வெற்றி பெற்றிருக்கு. அதனால வந்து அங்க பிஎஸ்பி வெற்றி பெறுவது என்பது தவிர்க்க முடியாது. ஆனாலும் கூட உங்களுடைய நம்பிக்கை இல்ல, அந்த நம்பிக்கைக்கான களத்தை நான் பேச ஆனாலும் கூட உங்க நம்பிக்கை இல்ல, ஆனாலும் கூட ஒரு மிகப்பெரிய அதிருப்தி மக்கள் மத்தியில் நிலவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தாத்ரி சம்பவம், ஒரு இஸ்லாமியரை வந்து மாற்றி வச்சு வச்சிருந்தான்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் போன்ற இல்ல நான் சொல்லிடுறேன், சொல்ல வரேன். நீங்க சொல்ற இவ்வளவு எதிர்ப்பு, நான் அதே தான் நான் திருச்சி வேலுச்சாமி அவர்களே, இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு அப்படின்னா இவங்க பட்ஜெட்ல சொல்ற சலுகைகள்னால அந்த எதிர்ப்புகள்லாம் மாறிடும். இது வெற்றி தோல்வி சம்பந்தப்பட்டது அல்ல. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அந்த புரிதலே தப்பு. காலங்காலமாக கடைபிடித்து வருகின்ற ஜனநாயக நெறிமுறைகள், ஒரு தார்மீக அந்த ஜனநாயக பண்பு இருக்கு பாருங்க, அந்த தார்மீக அடிப்படையில் தான் இதை சொல்றோம். வெற்றி அவங்க சொல்றாங்களே இந்த ஒரு வாரத்துல தள்ளி போட்டா பல மாநிலங்களுடைய முன்னேற்றம் தடைபட்டும்னு. இந்த 50 நாள் கூட நீங்க தியாகம் செய்யுங்கள் மக்களே, 50 நாளுக்கு அப்புறம் அப்படியே பாலாறு ஓடும் தேனாறு ஓடும், உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை பார்க்க போறீங்க. இப்ப 50 நாள் தாண்டிடுச்சு, என்ன வாழ்க்கையில வந்து அதெல்லாம் பிரச்சனை. காலங்காலமாக இந்த 60 ஆண்டுகளாக என்ன ஒரு தேர்தல் அறிவித்ததற்கு பின்னாலே ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்வதில்லை. சட்டமா இல்லையாங்கிறதல்ல. இப்ப திருவிழா நம்ம சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் 4 பேர், அந்த இடத்துல ஒரு சபை ஊர்வலம் வருது, சட்டமா இருக்கு சபை ஊர்வலம் கூட சிரிக்க கூடாது, நாம அப்படியே சிரிக்காம அமைதியாயிரும். இது ஒரு பண்பாடு, ஒரு நாகரிகம். அதை போலத்தான் இதுவும் சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா என்பதல்ல. ஒரு ஜனநாயகத்தில் தேர்தல் அறிவித்ததற்கு பின்னாலே அப்போ ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்வது என்பது அந்த தேர்தல் ஜனநாயக முறைக்கு அது முரணானது. இது நான் சொல்லலையே, அத்வானி தானே சொன்னாரு, பிஜேபி தானே சொல்லுச்சு. அந்த கட்சி சொன்னதே இப்ப அவர்கள் மறுக்கிறார்களா? இதைத்தான் நான் தோக்கத்துன்னு கேட்கிறேன். ஏன் உங்க பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் இருக்குல்ல, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்ன சொல்லுது? ஒரு தேர்தல் அறிவிச்ச பிறகு நலத்திட்டங்களை வந்து அறிவிக்க கூடாது, மக்களை வந்து கவர்கிற வகையில நலத்திட்டங்களை அறிவிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே. பிஜேபி அங்க வந்து போட்டிடுறாங்களா இல்லையா? பிஜேபி தானே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா மாநிலத்திலேயோ இடைத்தேர்தலோ ஏதோ ஒரு தேர்தல் இந்தியாவுல நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப பட்ஜெட்டை ஒத்தி வச்சுட்டே போலாம்ன்றதுதான். பட்ஜெட் வந்து வருஷம் பூரா வர்றது இல்லையே, அந்த மார்ச்ல மட்டும் தானே வருது, பிப்ரவரி மார்ச்ல மட்டும் தானே வருது. அந்த நேரத்துல வர்ற தேர்தலை ஒத்தி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அந்த பட்ஜெட்டை ஒத்தி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு செப்டம்பர்ல ஒரு முறை ஒவ்வொரு மாதமும் 12 மாதமும் 12 பட்ஜெட்டா வருது வருடத்திற்கு. அதாவது ஒரே ஒரு முறை வருகிற பட்ஜெட்டை அந்த குறிப்பிட்ட மாதத்துல கொஞ்சம் ஒத்தி போறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அன்னைக்கு நாங்க சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றோம். அன்னைக்கு அவங்க சொன்னது நியாயம் என்றால் இன்றைக்கு சொல்றது அநியாயம். இன்னைக்கு சொன்னதா நியாயம்னா அன்னைக்கு அவங்க செஞ்சது அநியாயம். எது நியாயம் எது அநியாயம் அவங்களே சொல்லட்டும். பொறுத்தளவுல வருடத்திற்கு ஒரு முறை தான் வருகிறது. அதெல்லாம் விட்டுருவோம். நான் ஒரே தொடர்ந்து வந்து கொண்டுதான். திருச்சி வேலுச்சாமி அவர்கள் கேட்ட ஒரே கேள்வி, அன்னைக்கு நீங்க வைத்த நியாயம் இன்னைக்கு ஏன் அது அநியாயமா படுது? அதற்கு இதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஏற்கனவே 2007 எதிர்க்கட்சியா இருந்தாங்க, இப்ப ஆளுங்கட்சியா 2007 கடந்த வருடம் வரை பட்ஜெட் என்பது சமர்ப்பிக்கப்படுவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தான். அதுல 2-3 கட்ட தேர்தலே நடந்து முடிந்து விடும். ஆனால் இன்றைய பொறுத்தளவில் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி என்றால் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தான் முதல் கட்ட தேர்தலே நடக்க போகிறது. முதல் கட்ட தேர்தல் நடந்து பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரையும் தான் பட்ஜெட் கூட்டத்தொடர். அதற்குள்ளாக அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் அதற்கு பின்னால 1 மாதம் 2 மாதம் ஒத்திவைக்கப்பட்டதற்கு பின்னால தான் விவாதங்கள் நடக்கப்படுகின்றன. சரி, விவாதம் விடுங்க. அதுல பட்ஜெட்ல அறிவிப்புகள் இருக்குமா இருக்காதா? சலுகைகள் இருக்குமா இருக்காதா? எல்லாத்துக்கும் இருங்க. இப்ப திரு சுமன் சி ராமன் கேட்கிறாருல, இப்ப நீங்க புகை வண்டி விடுறீங்க, இப்ப வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு 20 ரயில் விடுறீங்கன்னு வச்சுங்க, அது அங்க பாதிக்குமா இருக்காதா? எல்லா மாநிலத்துக்கும் கோட் ஆஃப் கான்டக்ட் ஒரு தார்மீக ரீதியா சரியா இல்லையா? எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து தான் பட்ஜெட். நீங்க எல்லா மாநிலத்துக்கும் தான். தமிழ்நாட்டுக்கு அதுக்குள்ள உத்தரப்பிரதேசம் இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டுக்கும் அதுக்குள்ள இருக்கிறது, அதுக்குள்ள இந்த 5 மாநிலம் இருக்கா இல்லையா? அதத்தான் கேக்குறாங்க. இல்ல அதுதான், அதாவது எல்லா தேர்தலையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இப்ப அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கு முடிந்து விட்டால் உள்ளாட்சி தேர்தல் தமிழ்நாட்டில் வந்துடும். தமிழ்நாட்டினுடைய உள்ளாட்சி தேர்தலை மத்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் பாதிக்கும்.
அதனால நீங்க நடத்தக்கூடாது, அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருடைய தேர்தல் நடக்கும், அதனால இப்ப நிதிஷ்குமார் அவர் ஆதரவு தெரிவித்து விடுவார், இன்னைக்கு பிரதமரை பாராட்டி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்க சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு பாராட்டுறவங்க இப்ப பின்வாங்கிட்டு இருக்காங்க. பாராட்டுற எல்லாருமே ஆரம்பத்துல நீங்க மோடி கிட்ட எல்லாம் காட்டாதீங்க, பாராட்டுனதா சொல்றாங்க. இப்ப நல்ல பிரசாத் யாதவ் கூட பாராட்டுனதா சொன்னாங்க. திரு சுமன்சி பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி ரெண்டு பேசுவோம். நம்ம இறுதி சுற்றுக்கு வந்துட்டோம். பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படுவதற்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். திரு கனகராஜ் அவர்கள் பிப்ரவரி 1ஆம் தேதி இறுதி சுற்றுக்கு வந்து விட்டது. திரு கனகராஜ் அவர்கள்ட்ட ரொம்ப எளிமைப்படுத்தி பாஜக சொன்ன குற்றச்சாட்டை உங்கள் மீது வைப்பதென்றால் பிற மாநில வளர்ச்சி பணிகளை நீங்க தடுக்கிறீங்கன்றதுதான் உங்கள் மீது வச்சிருக்க குற்றம். ஆமா, 2.5 வருஷத்துல வடக்க ஒரு சொர்க்கம், தெற்க ஒரு சொர்க்கம், கிழக்க ஒண்ணு, மேற்க ஒண்ணு, வடமேற்குல ஒண்ணு, வடகிழக்குல ஒண்ணு. ஏங்க ஜாப் 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு 13 லட்சம் பேருக்கு உங்களால வேலை கொடுக்க முடியும். இணையம் துறைமுகத்தை நீங்க தான் எதிர்க்கிறீங்க. 30,000 கோடி ரூபாய் திட்டத்தை, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய திட்டத்தை கேரளால இருந்து எல்லாரும் போய் எதிர்க்கிறீங்க. இங்க குமரி மாவட்டத்தில் எதிர்க்கிறீங்க. வேலை வாய்ப்பை தடுப்பது யாரு? ஒரு நிமிஷம். கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசும் திமுகவும் தான். இல்ல திரு ராமநாதன், உங்ககிட்ட நான் ரொம்ப மெத்த பணிவோடு கேட்கிறேன். இணையம் துறைமுகம் என்கிற வார்த்தையை தேர்தலுக்கு முன்பாக நீங்க என்னன்னு பேசுறீங்க? வளர்ச்சி, முன்னேற்றம், வேலை வாய்ப்புன்னு சொன்னோம். அது எங்கெங்கெல்லாம் இருக்கு என்பதை ஆராய்ந்து பார்த்து அதுல வேலை வாய்ப்பை கொண்டு வரோம். ஒட்டுமொத்தமாக வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, முன்னேற்றம் அப்படின்னு சொன்னா இணையம்னு சொன்னீங்களா? நீங்க தாம்பரம்னு சொன்னீங்களா? ராயபுரம்னு சொன்னீங்களா? துறைமுக திட்டம், தூத்துக்குடி துறைமுக திட்டம்னு சொன்னீங்களா? எல்லாத்துக்குமே இன்னைக்கு கேளுங்க. மெட்ரோ திட்டம்னு சொன்னீங்களா? மெட்ரோ திட்டம் இன்னைக்கு உள்ளதற்கு நாங்க அனுமதி கொடுத்திருக்கோம் மத்திய அரசாங்கம். இல்ல ஒரு நிமிஷங்க. இணையம் துறைமுக திட்டத்துக்கு மத்திய அரசாங்கம் எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கு? 30,000 கோடி ரூபாய் திட்டம் இன்னைக்கு. இல்லங்க, நீங்க எண்ணூர் துறைமுகத்துல இருந்தும், தூத்துக்குடி துறைமுகத்துல இருந்தும், சென்னை துறைமுகத்துல இருந்து தான் பணத்தை எடுத்து போடுறீங்க. சென்னை நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்க சொல்லுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எத்தனை ரூபாய் ஒதுக்கி இருக்குன்னு சொல்லுங்க. எது வேற? நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. குமரி மாவட்டத்துல கூட்டம் போட்டு நீங்க சொல்லுங்க நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. குமரி மாவட்ட மக்கள் இல்ல நாங்குநேரி மக்களுக்கும் ஒரே ஒரு இதை தாண்டி முக்கியமான இந்த பட்ஜெட் சார்ந்தே நான் ஒரே ஒரு கேள்வி இல்ல பேசுவோம். திரு சுமன்சி, அச்சுதானந்தனும் அவர் உம்மன்சாண்டியும் சேர்ந்து போய் இணையம் துறைமுகத்தை முடக்கணும்னு சொல்றாங்க. இதான் உலக சமத்துவம் பேசக்கூடிய காம்ரேடுகளுடைய வழக்கம். இல்ல, பொதுவாக இவங்களுக்கு எப்போதுமே பிஜேபியினுடைய பொதுவான வழக்கம் அது RSS வளர்ப்பு. அது நீங்க கரெக்டா பாயிண்ட்ல இருந்து பதில் சொல்ல முடியாத போது நீங்க லாஜிக்கலா பதில் சொல்லுங்க. நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லையா அத சொல்லுங்க. நீங்க லாஜிக்கா பதில் சொல்லுங்க. அதில் யாராவது ஒருவர் பேசுங்க. நீங்க பேசுற வரைக்கும் நான் என்னைக்காவது குறுக்க வந்தேனா? ஏன் இப்படி வர்றீங்க? இல்ல சொல்லுங்க. அது உங்களுக்கு விளக்கம் தெரியாதனால தான் கேக்குறேன். நீங்க ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? இப்போ ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டுக்கு நாங்க கொட்டி கொடுத்துட்டோம் இணையம் துறைமுகத்திலேன்னு சொன்னீங்க. நான் என்ன கேட்டேன்? மத்திய அரசாங்கம் எத்தனை ரூபா கொடுத்துருக்குன்னு கேட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? எங்க இருந்து எடுத்தாங்கன்னு சொல்றீங்க. எங்க இருந்து எடுத்தாங்கன்னு சொல்ல 30,000 கோடி ரூபாய் திட்டம் அப்படின்னு சொல்றேன். ஆனால் 800 துறைமுகத்தில இருந்து நீங்க சொல்வது போய் திரு ராமநாதன், நான் அதை தாண்டி ஒரு முக்கியமான கேள்வி ஒரு நிமிஷம். இணையம் துறைமுகத்துக்கு நீங்க தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு போவதன் மூலமாக அங்கே ஏற்படுற பாதிப்பு 4,800 கோடி ரூபாய்க்கு அவுட்டர் ஹார்பர் டெவலப்மெண்ட்டை ஊத்தி மூடியாச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் நான் பணம் கொடுத்துட்டேன்னு சொன்னால் உங்கள்கிட்ட திருடி நான் கொடுத்தேன்னா நான் பணம் கொடுத்ததா சொல்ல முடியுமா? நான் அடிப்படையில் கேட்குறேன். திரு கனகராஜ், இதை விரிவாக பேச வேண்டியது. நான் ஒரே ஒரு கேள்வி இப்ப நான் வருகிறேன். நான் இதை கூர்மைப்படுத்துவதற்காக திரு சுமன்சி ராமன் அவர்கள்ட்ட இப்போ ஒரு மாநில தேர்தல் இல்ல நான் வர்றேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. மாநில தேர்தல் நடந்தா மாநில பட்ஜெட்டை நீங்க ஒத்தி வைக்கலாம். மத்தியில ஒரு தேர்தல் வருகிறது, மத்திய பட்ஜெட்டை ஒத்தி வைக்கலாம். இப்ப மாநிலத்திற்குள்ளேயே மாநில அரசுகள் சில சலுகைகளை அறிவிக்கிறாங்கல்ல, அது தாக்கத்தை ஏற்படுத்தாதான்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது இல்லைங்க பட்ஜெட் சார்ந்த வாதத்தில். இப்போ தேர்தல் எப்போ வருதுன்னு எல்லா கட்சிக்கும் தெரியும். ஏன்னா சட்டப்பேரவையினுடைய காலம் எப்போ முடியுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் வரும் அப்படிங்கிறது சுமாராக ஒரு தேதியை எல்லா கட்சியும் கணிப்பாங்க. அதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்பு சலுகைகள் அறிவிப்பாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஆளும் சமாஜ்வாதி கட்சி சில வாரங்களுக்கு முன்பு
இடஒதுக்கீடை வந்து இன்னும் சில சமுதாயங்களுக்கு கொடுக்குறேன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது எல்லாரும் எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து எந்த விதமான ஒரு கட்சி வேறுபாடோ ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இப்போ உங்களுக்கு ஏப்ரல் மாதம் உங்கள் சட்டப்பேரவையுடைய காலம் முடியுதுன்னா எப்படியும் மார்ச்சோ பிப்ரவரியில் எலெக்ஷன் நடந்தானே ஆகணும். அப்போ நீங்கள் டிசம்பரில் சலுகைகள் அறிவிக்கலாம், ஜனவரியில் சலுகைகளை அறிவிக்கலாம். அதுக்கு பிறகு தான் வந்து உங்களுக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் வரப்போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து நம்ம இப்போ குறை சொல்ல முடியாது. அடிப்படையாக கடைசி 20 நாளோ 25 நாளோ பிரச்சாரத்தினுடைய மிக முக்கியமான பகுதி. நீங்கள் 3 மாதம் முன்னாடியே நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்களேன், ஏன் ஜனவரியில் பிரச்சாரம் பண்ணக்கூடாதா, டிசம்பரில் பண்ணியிருக்கலாமே நீங்கன்னு கேட்குற கேள்வி வந்து ஒரு நியாயமான கேள்வி அல்ல. ஒரு தேர்தல்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மனதில் பதியறது அந்த கடைசி 1 மாத பிரச்சாரம் தான் வந்து பெரும்பாலாக மக்கள் மனதில் இருக்கும். அஃப்கோர்ஸ் அதனால் மட்டும்தான் வாக்களிக்கிறாங்களா, அது இன்னொரு ஆர்குமெண்ட். ஆனால் இது தார்மீக ரீதியாக நிச்சயமாக இப்போ ரயில் பட்ஜெட்டில் அந்த 5 மாநிலங்களுக்கு ஏதேனும் ஸ்பெசிஃபிக்காக ட்ரெயின் அறிவிக்கப்பட்டால் நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு போவாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு போவாங்க எதிர்க்கட்சிகள். ஏன்னா இது வயலேஷன். அதுக்காக அந்த மாநிலங்களுக்கு புறக்கணிக்கவும் முடியாது. நியாயமாக உங்களுக்கு ரயில்வே பட்ஜெட்டில் என்ன வரணுமோ அதெல்லாம் அறிவிக்கணும். ஸோ இது வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. இதில் இன்னொரு விஷயம் விஜயன், நியாயமாக நீங்கள் இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்கு இவங்க முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க பட்ஜெட் டேட்டுன்னு இல்லைன்னாக்க பிப்ரவரி 28 இருந்ததுன்னா ஒரு வார காலம் தான், 8 நாள் தான் டிலே. மார்ச் 8ஆம் தேதி சாயங்காலம் நீங்கள் பட்ஜெட்டை அறிவிச்சிட்டு போகலாம். இது பிப்ரவரி 1ஆம் தேதி கொண்டு வந்ததுனால தான் அது 38 நாள் ஆகுது. இல்லைன்னா அந்த 8 நாளில் வந்து ஒன்றும் பெரிய வந்து ஒரு பாதிப்பு, அப்படியே நாட்டினுடைய வளர்ச்சியே வந்து அந்த 8 நாளில் குன்றி போயிடுமா? அது ஒரு நியாயமான கோரிக்கையான்னு யோசிச்சு பாருங்க. திரு கனகராஜ் அவர்கள்ட்ட இந்த பிரச்சனை சார்ந்து அது லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருக்கலாம், தார்மீக ரீதியாக இருக்கலாம், இப்படி இந்த பட்ஜெட்டை தேர்தலுக்கு முன்னால் கொண்டு வரக்கூடிய நடைமுறை இருக்குல்ல, இது 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 என்ன ஆபத்துன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் வந்து இதை வெற்றி தோல்வி என்பதையே பார்க்கல. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கூட கேட்டாங்க, அதாவது வந்து மக்கள் இதனால் மாறிடுவாங்களா, ரூபா கொடுத்தா மாறிடுவாங்களா? கொடுத்துட்டு போட்டுமே, அவங்கவுங்க மனச்சாட்சிப்படி தானே ஓட்டு போடுவாங்க. நீங்கள் வந்து தேர்தல் நடைமுறை வந்த பிறகு எதுவெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறீர்களோ அதையெல்லாம் அதிகாரப்பூர்வமாக நீங்கள் தேர்தல் பரப்புரையில் சொல்கிறது வேறு. இப்போ மோடி சொன்னார் 1 லட்சம் கோடி ரூபா நீங்கள் பீகாருக்கு தருவேன்னு, யாரும் போய் கேட்க முடியாது. ஆனால் இப்போ பட்ஜெட்டில் சொன்னதையே செய்கிறது இல்லைங்கிறது வேறு விஷயம். ஆனால் பட்ஜெட்டில் சொல்லும்போது நீங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே கேள்வி கேட்க முடியும். நீங்கள் பட்ஜெட்டில் சொன்னீங்களே ஏன் ஒதுக்கலைன்னு கேள்வி கேட்க முடியும். அப்போது அதுக்கு ஒரு புனிதம் கிடைச்சிருது. பாராளுமன்றத்திற்குள் சொல்கிற ஒரு அறிவிப்பு என்கிற புனிதம் வந்துடுது. அதை செய்கிற போது அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதை இதுவரையிலும் பல பேர் தவிர்த்து வந்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய இந்த வரலாற்றில் பல நேரங்களில் இந்த ஜனநாயகத்தை திரிப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்ட போதும் கூட அதுக்கு வந்த எதிர்ப்பு குரல்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்துருக்காங்க. பிஜேபி அந்த மதிப்பு கொடுக்கறதுக்கு அது விரும்பலை. திருச்சி வேலுச்சாமி அவர்கள்ட்ட பண மதிப்பு இழப்பு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்கள் இந்த பட்ஜெட் அறிவிக்கப்படலாமா இல்லையா என்பதை கடந்து இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படக்கூடிய சலுகைகள் தேர்தல் வெற்றியை பாஜகவுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? துவக்கத்திலிருந்து ஒரே விஷயத்தை சொல்றேன், உங்களையே என்னால திருப்திப்படுத்த முடியல. என்னன்னா இது வெற்றி தோல்வி சம்பந்தப்பட்ட இல்ல, நான் அதை தாண்டி நான் வெற்றிக்கே வந்துட்டேன். இல்ல, அதுதான் வெற்றி ரொம்ப முக்கியம். அதைத்தான் நான் சொல்ல போறேன். தார்மீகத்தை விட்டுருங்க. அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். இந்த தேர்தல் அறிவிப்பை முறையாக அறிவிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னால தான் பிரதம மந்திரி சாங்கோ பாங்கமாக பேசினார் தொலைக்காட்சிகளில். முட்டை வாங்கினா கோழி இலவசம் தான் சொல்லல, மீதி எல்லாத்தையும் சொல்லிட்டார். அதையெல்லாம் நாங்க சொல்லல. ஒரு தார்மீக நெறிமுறைகள் காலங்காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஒரு தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருது. அதை மக்கள் ஜனநாயகத்தை மதிக்கணும்னா ஆளுகின்ற ஆட்சி அந்த கட்சி மதிக்கணுமா வேணாமா? இதையே ஒரு வாரத்துல இந்த நாட்டினுடைய முன்னேற்றம், பல மாநிலத்தில் முன்னேற்றம் தடைப்பட்டுனா இந்த 2.5 வருஷத்துல வராத முன்னேற்றம் இப்ப வரப்போதா? கிராமத்தில் சொல்லுவான், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத வானத்தை கீறி வைகுண்டம் காட்ட போறேன்னு. இந்த ஒரு வாரத்துல தான் நாட்டில் அப்படியே பெரிய மாற்றத்தை ஜி பூம்பான்னு கொண்டு வர போறாங்களா? அது அல்ல. இவர்கள் ஜனநாயகத்தை மதிப்பதற்கு தயாராக இல்லை. இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடியவனுக்கு ஜனநாயகத்தை பற்றிய பண்பாடு இருக்கும். கம்யூனிஸ்டுக்கு எங்களுக்கு 1000 கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால் அவர்களும் நாட்டு சுதந்திரத்துக்கு போராடி இருக்காங்க, நாங்களும் போராடி இருக்கிறோம். அந்த போராட்டத்துக்கே வராத வெள்ளைக்காரனுக்கு ஆதரித்ததோ புதிய விவாதம் இல்ல, காலை எல்லாருக்கும் தெரிஞ்சது. நிறைவா சொல்லுங்க. அந்த மாதிரி சுதந்திரத்திற்காக போராடிய காமராஜர் போன்ற தலைவர்களை எல்லாம் கைது செய்ய நினைத்தது முனைந்தது இந்திரா காந்தி அம்மையார் தான்.
வச்சு கொடுத்து ஆரம்பிச்சது. அதனாலதான் அவர் காமராஜர் உயிரோட கொளுத்த முடியாது. அதனாலதான் காமராஜர் அவர்களை வீடு கட்சியை பூந்து கொளுத்த கட்சியை முயற்சி விட்டு பண்ணாங்க. விலக்கினார்கள். இதையெல்லாம் செய்தது இந்திரா காந்தி அம்மையார் தான். காமராஜருடைய பேரை இதை- சொல்லிட்டு உடனே நீங்க இதை- காமராஜ் பக்தர்கள் ஆயிட முடியாது. ஆமா, இதையெல்லாம் செய்தது இந்திரா காந்தி அம்மையார் தான். சரி. இப்படி ஒவ்வொருவரும் சீதாராம் கேசரி சரி, அதை போன்றவர்களை விட்டுருங்க. எல்லாம் இந்த பிரச்சனைக்கு நிறைவு கருத்தா சொல்லிடுங்க. ஏன்னா நிறைய குற்றச்சாட்டு இருக்கு, அதுக்காக சொல்றேன். தாராளமாக, அதாவது விரைவாக சொல்லிடுங்க, நேரம் சு- இன்மை. மரியாதைக்குரிய சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் வந்து பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியே மார்ச் மாதம் கொண்டு வரலான்னு சொன்னாங்க. மார்ச் மாதம் கொண்டு வருவதால தான் பல திட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அந்த பட்ஜெட் நடைமுறைகள் தொடங்கப்பட வேண்டும். இந்த பணமெல்லாம் ஒதுக்குவதற்கு 2-3 மாதங்கள் ஆகின்றன. அதனால பல மாநிலங்கள் என்ன செய்யறாங்கன்னா அதை செலவழிக்க முடியாமல் மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பக்கூடிய நடைமுறை இருக்கிறது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பிப்ரவரி மாதம் நிறைவு கருத்தாக நான் பிப்ரவரி நிறைவு மாதம் எடுத்துக்கிறேன். நீங்க பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இந்த மாநிலங்கள் ஒதுக்கிவிட்டால் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அந்த பட்ஜெட் நடைமுறைகள் நேரமின்மை. அமுலுக்கு வந்துவிடும். எல்லா மாநிலங்களுக்கும் அந்த பணம் போய் சரி, சேரும். அவர்கள் சரி, செலவழிக்கலாம். ராமநாதன், பதிவு செஞ்சுக்கிறேன். அப்படியே அதாவது தேர்தலுக்கு முன்பு சுருக்கமா. இந்த பட்ஜெட்டை வந்து அறிவிப்பதால் அது வந்து வாக்காளர்களை வந்து அது கவருமா கவராதா என்பதெல்லாம் வேறு. சுருக்கமா. இப்ப சில சலுகைகள் கொடுப்பதால அவங்க வந்து ஓட்டை வந்து பிஜேபிக்கு போட்டுருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் என்பதல்ல வேறு. அப்படி ஒரு நடைமுறை இருக்கக்கூடாது என்பதான் சட்டம் சொல்லுது. சரி, என்ன இல்ல, இல்ல, நம்ம எனக்கு நேரமின்மை ரொம்ப பிரச்சனை. நான்கு பேருக்கு அதாவது நம்ம பேசுவோம். அப்படி அதாவது என்னன்னா மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையா, அதை சலுகைக்கு மயங்குறாங்களா இல்லையாங்கிறது இல்ல. அப்படி ஒரு சூழலை உருவாக்க கூடாது என்பது நியாயமானது. நன்றி. நான்கு பேருக்கும் சட்டபூர்வமானது. நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சுமன் சி ராமன் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்ஜெட் சார்ந்து, பட்ஜெட்டினுடைய அறிவிப்புகள், சலுகைகளை சார்ந்து தார்மீகம், சட்டம், இந்திய ஜனநாயகம் குறித்து தான் இந்த விவாதம் பெரிதாக பேசியிருப்பதாக கருதுகிறேன். மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.